ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விலாகில் நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இந்த விலாகில் என்னோடய மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். மார்னிங் நான் கொஞ்சம் வாக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் எப்பவும் போல் என்னோடய டெய்லி ரொட்டீன் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ வாக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் பால்கனியில் செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு புறாவுக்கு எப்பவும் போல் சாப்பாடு வச்சாச்சு. ஸோ நான் வரதுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆளை பார்த்ததுமே அப்படியே பக்கத்து பில்டிங்க்கு பறந்து போய் உக்காந்தாச்சு. அப்புறம் நம்ம இந்த சைடு பால்கனியை விட்டு நகர்ந்து வந்தோன்னா திரும்ப சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சரி, ஓகே, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், நம்ம வேலையை நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு என்னோடய டெய்லி ரொட்டீன் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருந்த விலாகில் ஒரு மேரேஜ் லைஃப்பில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கே தெரியாமல் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் பற்றி நான் சில டிப்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த விலாகோட கண்டினியூஷன் தான் இந்த விலாகில் நான் ஷேர் பண்ணக்கூடிய டிப்ஸ் எல்லாமே. ஸோ இன்னும் அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த டிப்ஸ் பற்றின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருந்த வீடியோவில் 3 மிஸ்டேக்ஸ் பற்றி ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போது 4வதாக நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எப்போவுமே வெறுப்பு அப்படின்ற விஷயத்த வளர்த்துக்கவே கூடாது. என்றைக்கோ எப்போவோ நடந்த ஒரு பிரச்சனையவோ இல்லை ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டில் பேசின விஷயங்களையோ மனசுக்குள்ளே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒருத்தர் மேலே வெறுப்பை வளர்த்துக்கிட்டே இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலேயோ இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மேலேயோ வெறுப்பு வளர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லைஃப் ஒரு நிம்மதியான லைஃபாக இருக்கவே இருக்காது. எப்போ எந்த விஷயம் பேசுகிறீங்களோ அந்த விஷயம் அப்போவே முடிஞ்சு போச்சுன்னு விட்டுருங்க. அதை திருப்பி மனசுக்குள்ளே வச்சுட்டே இருந்து இன்னொரு நாள் வேறு ஏதோ ஒரு விஷயத்த பேசும்போது நீ அன்னைக்கு இப்படி பண்ணுன, அன்னைக்கு நீ இதை இப்படி பேசின அப்படின்னு சொல்லி அதை வச்சு திரும்ப ஒரு பிரச்சனையை வளர்க்குறது இல்லை பழைய விஷயங்களை அந்த மாதிரி பேசுகிறதுனால அந்த எதிர்த்தாப்பில் இருக்க ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃப்க்கோ ஏதோ ஒரு வார்த்தைகள் ட்ரிகர் ஆக சான்சஸ் இருக்கும். அதனால திரும்ப ஒரு சண்டை உருவாகிறதுக்கு அங்கே வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக்கை எப்பவுமே பண்ணாதீங்க. பழைய விஷயங்கள் முடிஞ்ச விஷயங்களை முடிஞ்சு போச்சு, அதை வச்சுக்கிட்டு மனசில் எப்பவும் வெறுப்பை வளர்த்துக்காதீங்க. 5th மிஸ்டேக் என்னென்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டேயோ இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்டேயோ எல்லா நேரமும் ஒருத்தரோட மனசுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கு, என்ன பிரச்சனை அவங்க மைண்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லாமலே ஆப்போசிட்டில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இப்போ ஒய்ஃபாக இருந்தாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளே ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது ஒரு மாதிரி டல்லாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க முகத்தை பார்த்ததுமே அவர் ரீட் பண்ணி சொல்லிடணும், எந்த பிரச்சனைனால என் ஒய்ஃப் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை அப்படின்னா அதை வச்சு ஒரு பிரச்சனை அங்கே வரும். என்னை பார்த்ததுமே உங்களுக்கு தெரியாதா, நான் ஏன் டல்லாக இருக்கேன்னு கேட்க மாட்டிங்களா, எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டிங்களா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. எல்லாருனாலையும் எல்லா நேரமும் நம்மளோட லைஃப் பார்ட்னர் மைண்டுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்றத உடனே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட தனிப்பட்ட வேலைகளில் ஒரு அஃபிஷியல் ஒர்க்காக இருந்தாலும் அதில் ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும், சில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதோட நம்ம ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வருவோம். அந்த நேரத்தில் என் மைண்டுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கோம் அப்படின்றத உடனே என்னோடய ஹஸ்பண்ட்னால் தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் கூட கொடுக்காம உடனே அதை ஸ்டார்ட் பண்ணுறது. ஏன் நான் டல்லாக இருக்கேன்னு கேட்கல, எனக்கு என்ன பிரச்சனைன்னு ஏன் கேட்க மாட்டேறீங்க, என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு புரியாதா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அது ஒரு பிரச்சனையாக பண்ணுறது. இந்த மிஸ்டேக் எப்போவுமே பண்ணாதீங்க. எல்லாருனாலையும் எல்லா நேரங்களையும் ஒருத்தரோட மைண்டை ரீட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது அப்படின்ற ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். 6th மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரு மேரேஜ் லைஃப்பில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு இருக்கும் பொழுது ஒருத்தர் எப்போவுமே எல்லா விஷயத்துக்கும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நீ இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் நீ சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட எதிர்பார்ப்புகளையும் நம்மளோட விருப்பத்தையும் அவங்களுக்குள்ளே திணிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி கசப்பான ரிலேஷன்ஷிப்பாக ஆகிடும். அவங்களோட இயல்பான குணத்தோட அவங்களுக்கு என்ன விருப்பு வெறுப்பு இருக்கோ அப்படி அவங்களோட லைஃப்பை வாழ விடணும்.
ஒருவேளை அவங்க இயல்பான அந்த குணம் வந்து நம்மளை பாதிக்குது, நம்மளோட வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம அதை பேசி தான் ஆகணும். அப்படி உட்காந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசும்பொழுது அது ஒரு ஹெல்தியான டிஸ்கஷனாக தான் இருக்கணுமே தவிர, நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற, உன்னோட கேரக்டர் எனக்கு பிடிக்கல, நீ பண்ணுற விஷயங்கள் வந்து லைஃப்பை பாதிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷாக ரொம்ப டாமினேட்டிங்கான வார்த்தைகளோட நம்மளோட கண்ட்ரோலுக்குள்ளே அவங்கள கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அது புரியவே புரியாது. அப்படியே புரிஞ்சாலும் நம்மளோட அந்த டாமினேட்டிங்கான வார்த்தைகள்னால அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அவங்கக்கிட்ட எவ்வளோ பொலைட்டாக எவ்வளோ ஹெல்தியான வேலை அதை டீல் பண்ணணுமோ அந்த மாதிரி உட்காந்து டீல் பண்ணாலே இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்கவங்க நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கக்கூடிய மனிதர்களாக தான் இருக்காங்க. அதை விட்டுட்டு என்னோட கண்ட்ரோலில் நீ இருக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பித்து ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பீரியடில் 2 பேர்த்துக்கும் இடையில பெரிய விரிசலையோ இல்லை ஒரு கருத்து வேறுபாடுகளையோ உருவாக்கிறோம். லாஸ்ட்டாக நான் சொல்ல போகிற மிஸ்டேக் என்னென்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரியான டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறது. ஒரு சேர்ந்து 2 பேரும் ஒரு அவுட்டிங் போகிறது, ஒரு மூவிஸ் போகிறது, டின்னர் போகிறது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடங்களுக்கு போகிறது அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரியான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாமலே இருந்தீங்க அப்படின்னா 2 பேருக்குமான புரிதல்கள் வந்து நிறைய வராமல் போயிடும். அதனால எப்போவுமே எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகள்லாம் தாண்டி நமக்கான ஒருத்தர் இருக்காங்க அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்களுக்காக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் சரி, இல்லை ஒய்ஃப் ஹோம் மேக்கராக இருந்து வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துக்கக்கூடியவங்களாக இருந்து அந்த வேலை மட்டுமே அவங்களோட கவனத்தில் இருந்து அதுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, இல்லை வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஹஸ்பண்டை கண்டுக்காமல் அவர் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் எப்போவுமே வேலைன்னு சொல்லி வேலைக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஒய்ஃப்கான ஒரு டைம் கொடுக்காமல் இருக்குது. இப்படிலாம் இருக்கிறதுனால தான் 2 பேர்த்துக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா டெய்லி பேசிஸில் ஒரு ½ அன் ஹவர் ஆகுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து மொபைல்லாம் தூக்கி தூரமாக வச்சுட்டு கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசுகிறது, லைஃப்பை பற்றி பேசுகிறது, இல்லை அடுத்து ஃப்யூச்சர் பிளான்ஸ் பற்றி ஏதாவது பேசுகிறது, இல்லை ஜாலியாக ஏதாவது டாபிக் எடுத்து பேசுகிறது அப்படின்னு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பிரிஸ்காக இருக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எப்போவுமே வந்து ஒரு சூப்பரான பாண்டிங் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து 4 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து வெறுப்பு வளர்த்துக்காமல் இருக்குது. 2வது விஷயம் ஒருத்தர் சொல்லாமலே நம்ம மைண்டில் என்ன இருக்குது அப்படின்றத ரீட் பண்ணணும்னு நினைக்கிறது. 3வது விஷயம் லைஃப் பார்ட்னர் எப்போவுமே எல்லா விஷயத்துலையும் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்குது. 4வது விஷயம் 2 பேரும் சேர்ந்து டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ணாமல் இருந்தாலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குமான ரிலேஷன்ஷிப் வந்து எப்போவுமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கும். இந்த விலாகோட கண்டினியூஷன் விலாக் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், வேறு ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.